ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். திருஷ்ய விவேகம் ஸ்லோகம் 24. அதுக்கு முன்னால் நம்ம நடத்திட்டு வர்ற பாடம் என்ன? அனுபவிக்காத ஒரு பொருளை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டுருக்கோம். இப்படி தான் இது தெரிஞ்ச பிறகு அனுபவிக்கிறப்ப நமக்கு அது புரியும். சமாதி, சவிகல்ப சமாதின்னு. இப்போ இந்த உலகமும் பிரம்மமும் எல்லாம் சேர்ந்து 5 பொருளாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன 5 பொருள்? அஸ்தி, பாதி, பிரியம். இந்த 3ம் சேர்ந்து ஒரு பொருள் தான். அது என்ன பொருள்? பிரம்மம் இல்லாட்டி சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு பொருள். இந்த பொருள் தான் ஆசிரியம், அதாவது அடிப்படை, ஆதாரமாக இருக்கக்கூடியது. யாருக்கு? உலகத்துக்கு. நாம ரூபமான இந்த உலகத்துக்கு எது ஆதாரம்? இந்த சச்சிதானந்தம். ஆதாரம்னு சொன்னோன்னா அதோட ஐக்கியமாயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஆதாரம்னா இப்போ ஒரு கயிறு இருந்தால் தான் பாம்பே தெரியும். நான் கயிறை பார்க்கல, அங்கே கயிறும் இல்லை, ஆனால் பாம்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ பாம்புக்கு எது ஆதாரம்? எதை ஆசிரியத்து பாம்பு வந்தது? கயிற்றை ஆசிரியத்து. அது மாதிரி நாமம் ரூபம் அப்படின்னு 2 இந்த உலகம் முழுவதும் இருக்கு, பிரபஞ்சம் முழுவதும். இதில் பல எண்ணங்கள் வருது, நிறைய பொருட்கள் இருக்கு. பொருட்கள் வெளியில் நிறையா இருக்குது, நம்ம அதோட சம்மந்தப்பட்டிருக்கோம். நாம தான் உண்மையிலே அஸ்திபாதி பிரியமான அந்த ஆன்மா. இதான் நம்ம படித்தது. இப்போ அதோட எதில் நம்ம கலந்துருக்கோம்? நாம ரூபத்தில் கலந்துருக்கோம். கலந்துட்டு எதை மறந்துருக்கோம்? நாம யாருன்னு மறந்துருக்கோம். கலந்த பொருளை பை மிஸ்டேக், தவறுதலாக நாமன்னு நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் ராங் ஐடென்டிஃபிகேஷன். ரியல் ஆத்மா ஒன்று இருக்க, அப்பேரண்ட் சோல், ஆன்மா மாதிரி தெரிஞ்ச வேற ஒரு பொருள் எடுத்து இதுவோ அப்படின்னு நினச்சிட்டு அதுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ இதை மாற்றுறதுக்காகத்தான் சவிகல்ப சமாதிக்கு கொண்டு வந்து சிரவணம் பண்ணியிருக்கோம், மனனமும் பண்ணுறோம், நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். இப்போ உலகத்தில் நம்ம நுழைஞ்சு அதை பற்றி தியானம் பண்ணுறதா இருந்தால், ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தியானம் பண்ணுறோம்ல, அந்த பொருள் வெளியில் வச்சு பண்ணுறதா உள்ளே வச்சு பண்ணுறதா? 2 விதமான தியானம் இருக்குது. வெளியில் வச்சு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு, உள்ளே வச்சு பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு. வெளியில் வச்சு பண்ணோம்னா அதுலேயும் தியானம் கைகூடும். உதாரணமாக வெளியில் இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறப்போ அதிலே ஐக்கியமாகறீங்கல்ல, அது ஒரு வகையான தியானம் தானே. ஒரு படம் பார்க்குறீங்க, உள்ளேயா பார்க்குறீங்க? டிவியில் ஒரு படம் ஓடுது, இந்த கதையை நீங்கள் பார்ப்போம்னு உக்காந்துட்டிங்கன்னா அந்த பொருளை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்குறது உள்ளேயா வெளியேவா? இப்போ வெளிப்பொருள் இது. இது வெளியில் நடக்கின்ற தியானம், நிதித்தியாசனம். இப்போ நம்ம படிக்க வர்றது என்னன்னா சவிகல்ப சமாதி. இதோட ஒன்றி போடமே அது உள்ள நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. அது ஒன்று நம்ம ஒரு பேப்பரில் படித்தோம். இந்த சவிகல்ப சமாதியிலேயே 2 விதமான தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று என்னது? அது
சப்தம் ஒன்று, திருஷ்யம் ஒன்று. இது மறக்கவே கூடாது. சொல் ஒன்று, பொருள் ஒன்று, வடிவம். சொல்ல வச்சியும் தியானம் பண்ணி சவிகல்பம் வரும். பொருளை வைத்தும் தியானம் செய்து சவிகல்பம் வரும். இது வரைக்கும் புரிகிறதா? ஏன்னா 24வது ஸ்லோகம் கொஞ்சம் உள்ள போய் தியானம் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் ராமரை தியானம் பண்ணுறப்போ ரெண்டும் கலந்து தான் தியானம் பண்ணுவோம். ராமரும் வரும், ராமாங்கிற நாமத்தை சொல்லவும் செய்வோம். அப்புறம் அந்த ராமரை நினைக்கவும் செய்வோம், ரூபம் வரவும் செய்யும். இல்லை ஏதாவது ஒன்று விட்டு போகுமா? எது விட்டு போகும்? சப்தம் விட்டு போய் அந்த திருஷ்யம் இருக்குமா? இல்லை திருஷ்யம் விட்டு போய் சப்தம் இருக்குமா? டீப்பா போடப்போ கரெக்டா சொல்லுங்க. திருஷ்யம் விட்டு போகுமா? சப்தம் விட்டு போகுமா? சப்தம் விட்டு போகுமா? திருஷ்யம் விட்டு போகும். இந்த குழப்பம் வரத்தான் செய்யும். ஏன்னா இன்னும் நம்ம சமாதி அடையலையே. அதனால சமாதிக்கு வந்துட்டோம்னா நமக்கே தெரிஞ்சு எது விட்டு போச்சுன்னு. ஐயா ஒருத்தருடைய உருவத்தோட பேர் இருக்கு. உருவம் தெரியாத பேர் சொல்றாங்கன்னு வைங்க, அவர் எப்படி இருப்பாரு அப்படிங்கிறப்ப நாமத்தை சொல்லி அவர் எப்படி இருப்பாரு தெரியாது. ஒருத்தரை பார்த்துருப்போம், உருவம் தெரியுது, ஆனா அவர் பேரு தெரியாது. அப்ப நம்ம பேரை தேடுறோம். ரெண்டும் தெரிஞ்சிருக்குன்னு வைங்க. அப்ப அவரை பத்தி நினைக்கிறப்போ அந்த பேரும் கையோட வரும், அந்த ஆளும் கையோட நமக்கு வரும். இப்போ ராமரை நினைக்கிறீங்க, ராம் ராம்னு சொல்ல சொல்ல ராமனுடைய ரூபம் வருது. காலகட்டத்தில் என்ன ஆகும்னா ரூபம் குறைஞ்சிட்டே காணாமல் போயிடும். எது கடைசியில் நின்றுக்கும்? சப்தம் மட்டும். அது என்ன சப்தம்? ராம்ங்கிற சப்தம். இப்படி தியானம் கைகூடும். அந்த ராம் சப்தத்தில் ஐக்கியமாகிறப்போ நிர்விகல்பம் ஏற்படும் சொல்றார். அதான் இங்க சொல்றார். திருஷ்ய அனுவித்த சவிகல்பம்னு ஒன்று, அது பொருள். சப்த அனுவித்த சவிகல்பம்னு ஒன்று, அது சொல்லு. இந்த ரெண்டும் சவிகல்ப சமாதியில வருது. ஆனா நிர்விகல்பம் வெளியவும் ஏற்படும், உள்ளேயும் ஏற்படும். இப்ப 24வது ஸ்லோகம் படிச்சு பார்ப்போம். காமாத்தியாக சித்தக்காக திருஷ்யாக தத் சாட்சித்வேன சேதனம் தியாயேத் அயம் திருஷ்ய அனுவித்த சவிகல்பக சமாதி அப்படிங்கிற. அதாவது மனதில் தோன்றுகின்ற ஆசை முதலிய அறியப்படும் எண்ணங்களை நம்ம மனசுல எத்தனை விதமான எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு. ஆசை முதலிய இது எது வருதோ அதுக்கு பேர் எல்லாமே எண்ணம் தான். எண்ணத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? விருத்தி. வெரி குட். விருத்தி அப்படின்னாலும் எண்ணங்கள் தான். அதே எண்ணமும் அதே விருத்திக்கும் ஆசை இன்னும் பேர் வச்சிருக்கா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. இது எப்போவுமே இந்த விருத்தி இருக்கும், எண்ணமும் இருக்கும், அழியாது. அதனால அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, சம்ஸ்காரம். அப்போ இது எல்லாமே ஒண்ணுதான் செஞ்சுக்குங்க. நம்ம கிட்ட அலையக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் ஆசையா இருக்கு, விருத்தியா இருக்கு, சம்ஸ்காரமா மாறுது இல்லையா? அது அத்தனையும் இதைத்தான் இங்க சொல்றாரு. மனதில் தோன்றுகின்ற ஆசை முதலிய அறியப்படும் எண்ணங்களை, இது தெரியல தெரியலையா? நமக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? கோபம் கோபம் எனக்கு தெரியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது, யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா கோபம் அதை அனுபவிக்கலாம். அதே மாதிரி ஆசையில் அன்புங்கிறத அனுபவிக்கிறோம். நம்ம மற்றவங்கள்கிட்ட முதுகு தட்டப்படுகின்ற பொழுது, பாராட்டுகின்ற பொழுது அங்கே ஒரு பதிவாக பார்க்குறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் அனுபவிக்கப்படக்கூடியது. இது எல்லாமே எண்ணங்கள்.
ஆக இந்த எண்ணங்கள்லாம் அறியப்படுறதுனால இந்த எண்ணங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பேர். என்ன பேரு? அறியப்படுகின்ற பொருள். இது அறியப்படுகின்ற பொருளுக்கு என்ன பேரு? அவ்வளவுதான், சந்தேகமே இல்லை. மனமன்னு சொல்லிட வேண்டியதுதான். இதே ஒரு டெஸ்ட் மாதிரி. அறியப்படுகின்ற பொருள் எல்லாமே திருஷ்யம். அந்த திருஷ்யத்தை பார்க்கறவங்க இருக்காங்க, அவற்றை சாட்சியாக இருந்து விளக்குகின்ற சுத்த அறிவே உண்மையான நான் என்று தியானிக்க வேண்டும். இப்போ உள்ள தியானம் பண்ண சொல்றாரு பாருங்க, நிதித்தியாசனம். அது எப்படிங்க பண்றது அப்படின்னா, நமக்கு உள்ளேயே இப்போ தியானம் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்துட்டோம்னா எண்ணங்கள் வந்து வந்து போகும். நீங்கள் எதை தியானம் பண்ணுறீங்களோ தெரியாது. ஒரு எண்ணம் வரும், கொஞ்ச நேரம் பார்ப்பீங்க. பார்க்குறவனை பார்க்க முடியாது உங்களால், ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க எண்ணத்தை. ஏன்னா அது திருஷ்யம். அப்புறம் மாறிடும். திருஷ்யம் வரும், போயிடும். அப்புறம் திரும்ப வேலை ஒன்று வரும். இப்படியே வந்து போய் பலது வந்துடும். நீங்கள் உட்காந்து எதை பார்க்க போறீங்க? தியானம் இப்போ பண்ணுற எதை தியானம் பண்ணணும்? வந்து போகின்ற இந்த எண்ணங்கள் இருக்கு பாருங்க, திருஷ்யமா. இந்த திருஷ்யத்துக்கு எதிராக சாட்சி, அந்த சாட்சி தாண்டா உண்மையான பொருளாகிய நான் அப்படின்னு அந்த நானை நீங்க பார்க்கணும். அதுக்காக தான் உட்கார்ந்து இருக்குதுன்னு சொல்றேன். நாம பேங்க்ல காசை போடுறோம், அதில் அவசரம் பண்ணுவோம், டெபாசிட் பண்றோம். எதுக்கு பண்றோம்? வித்ட்ரா பண்றதுக்கு. போட்டீங்க காசு, எதுக்காக போடுறோம் தெரியுமா? அங்கே இருக்கட்டும்னா வித்ட்ரா பண்றதுக்கு போடுறீங்க. அதே மாதிரி ஒருத்தர் கூட நீங்க பழகுறீங்க. எதுக்கு பழகுறோம்? என்னைக்காவது ஒரு நாள் பிரிகிறதுக்கு. ஆனா பழகுறதுக்கு பிரிகிறதுக்காக தான் பழகுறோம். இப்படி ஒவ்வொன்றும் நம்ம எதை செய்யறோமோ அதை விட்ரா பண்ணி ஆகணும். நமக்கு அந்த மாதிரி நம்ம கிட்ட வருகின்ற எண்ணங்கள் இருக்க, அதையும் நம்ம பழகுறோம். அந்த எண்ணங்கள் என்ன பண்ணணும்? விடவும் தெரியணும். வச்சு கொண்டே இருந்தீங்கன்னா கஷ்டம் வரும்னு சொல்ற வள்ளுவர். என்ன அழகா சொல்றாரு தெரியுமா? கஷ்டம்னு நீ இன்னைக்கு உணர்ற பாரு, அது எல்லாம் உன்கிட்ட இருந்து வந்த எண்ணங்கள், ஏகப்பட்ட சம்ஸ்காரங்கள், ஏகப்பட்ட ஆசைகள், அத்தனையிலிருந்து உனக்கு துன்பம் கொடுக்குறாது. எனக்கு துன்பமே வரக்கூடாதுங்க, நான் சந்தோஷமா சுகமா இருக்கணுங்க, இப்ப நான் என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னு வள்ளுவத்தை கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாத்தையும் விடுன்னு சொன்னா பாவம்ங்க. திடீர்னு மனுஷன் எல்லாத்தையும் விட்டா என்ன ஆவான்? அம்போன்னு ஆயிடுவான். எல்லாத்தையும் விட முடியாதுங்க, கொஞ்சம் ஏதாவது வச்சுதான் ஆகணும். அப்ப எதை விட சொல்லலாம்? எது ரொம்ப கஷ்டம் கொடுக்குதோ அதை முதல்ல விடுவோம். அதானே? எது ரொம்ப கஷ்டம் கொடுக்குதோ அதை முதல்ல விடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இது அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம்னு விடணும். அப்ப எதுதான் உனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது அதை விடு, அது வந்து உனக்கு கஷ்டம் இல்லை அப்படிங்கிறார். அவர் மொத்தமா விடுன்னு ஒருபொழுதும் சொல்லல வள்ளுவர். என்ன சொல்றாரு? கஷ்டம்னு நீ ஃபீல் பண்ணேன்னா அதை விடு, அதுல இருந்து உனக்கு என்ன இல்லை? கஷ்டம் இல்லை. இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் நம்ம வச்சு அவசரப்பட்டுட்டு எப்படி சாமி இதுல இருந்து விலகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம்? அதான் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். இப்ப நாம யாருன்னா அந்த சாட்சியாக இருக்கின்ற அந்த ஆன்மா, அதான் நான் அப்படின்னு சொல்றோம். இந்த நாம ரூபத்துல எழுகின்ற எண்ணங்களோட நாம போய் சேர்ந்துட்டு அதோட ஐக்கியமாயிட்டு கிடக்குறோம். ஐக்கியமாயிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு தெரியுறோம்? தப்பா இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க சொல்றாரு, சாட்சியா இருக்கிற நீதான்டா உண்மையான நானு சைத்தன்யம். ஒன்றை வச்சுதான் அது வேலையே செய்யுது. அதனால அது நமக்கு தேவையில்லாதது. அதை விட்டா நீ உன்கிட்ட ஒன்னு பாட்டுக்கு நீ நிற்ப அப்படிங்கிறார். அந்த மாதிரி நினைச்சு அதுதான் உண்மையான நான் அப்படின்னு சொல்லி தியானிக்க வேண்டும். இதான் 24வது ஸ்லோகம் சொல்லுது. இப்போ சவிகல்ப சமாதியில தியானம் பண்ணக்கூடிய பொருள் எது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
திருஷ்யத்திற்கு ஆசிரியமான திருஷ்யத்தெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த பொருள் திருஷ்யமே வேலை செய்யுதுன்னா எதனால? திருக்கு இருப்பதனால. அதனால அதுதான் நான் அப்படின்னு நினை அப்படிங்க. இதுவே உள்ளே அறியப்பட்ட பொருள்களுடன் கூடிய சவிகல்ப சமாதி. இதுவும் திருஷ்யம்தான் ஒரு வகையில். ஏன்னா திருஷ்யத்தை பார்த்து சாட்சியை கண்டுபிடிக்கிறோம்ல, அதனால சொல்ல. இப்போ தியானத்தில் அமர்ந்தவொடனே உள்ளத்தில் பல எண்ணங்கள் போட்டி போட்டு கொண்டு வருது இல்லை, காம சங்கல்ப ஸ்மிருதிங்கிறார். அந்த எண்ணங்களுக்கு பேரு காம சங்கல்ப ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா என்ன அர்த்தம்? நினைவு, மீண்டும் நினைவு படுத்துறது, அதுக்கு பேர் தான் ஸ்மிருதி. சங்கல்பம்னா நான் இப்படி செய்வேன், நான் இப்படி இருப்பேன், நான் இந்த மாதிரிலாம் ஆவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கொண்டு திரிகிறோம்ல, அதுக்கு பேர் தான் சங்கல்பம். அப்போ இந்த மாதிரி எதை எதை சொல்லிட்டு இருந்தோமோ அது மீண்டும் நினைவுபடுத்துது. எப்போ? தியானம் பண்ற நேரத்தில். இந்த ஆசைகளின் வடிவமான இந்த சங்கல்பம் மீண்டும் நினைவுபடுத்தி நீங்க உட்காந்துக்கிறப்ப அது வரும். ஒரு பொருள் காணாம போயிடுச்சுங்க, உட்காந்து தேடுறீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. போடா சும்மா கஷ்டமா இருக்கு, தேடாட்டு பரவாயில்ல அப்படின்னு போய் சப்புன்னு போய் உட்காடுறீங்க. ஒரு டீ கொண்டு வா அப்படின்னு டீயை சாப்பிட்டு கம்முன்னு உட்காருங்க. அதை பற்றி சிந்தனையே இல்லை உங்களுக்கு. இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? திடீர்னு ஞாபகம் வந்து ஆமா அது அங்கெல்லாம் வச்ச போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அது அங்க இருக்கும். நீங்க இப்ப யோசனை பண்ணப்போ வந்துச்சா? வரல. இப்ப யோசனை பண்ணாம உக்காந்துக்கிறப்போ வருது. இது யாருடைய சேஷ்டை? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆளுகளுடைய சேஷ்டை. அதுதான் நினைச்சீங்கன்னா வராது, சும்மா உட்காந்துங்கன்னா அப்பதான் வரும். இதை சொல்லு அதை சொல்லு அப்படின்ட்டு. அதனால்தான் சொல்லுவார், வாத்தியார் சொல்லி கொடுக்குற பாடங்கள் எல்லாம் மனசுல வாங்கிக்குவான். அவர் சொல்றாரு எல்லாம் மனசுல பதிய வச்சுக்கணும். நான் பதிவு தானே இதுக்கு பேரு. பதிவு ரெக்கார்டு ஆனதை தானே நினைவு கொண்டு திரும்ப சொல்றோம். ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டில் போய் நல்லா படிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறான், ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு புத்தகமும் கையில் வைக்காம அவர் பாட்டு பாடம் நடத்துறார். பசங்கள்லாம் நினைப்பாங்க, புத்தகமே இல்லாமல் பாடம் நடத்துறது. அங்கே வீட்டில் கஷ்டப்பட்டது யாருக்கும் தெரியும். சொல்லுவார், இங்க பையன்கிட்ட இப்படிலாம் வாத்தியார் சொல்றார், 4 கேள்வி கேட்பேன், சொன்னதால பதிய வச்சுட்டு வாங்க அப்படின்னு. நமக்கு இது ஏற்பட்டிருக்கோம். கேள்வி கேட்டார், எல்லாரும் பதில் சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு நின்னா அவன் சொல்லு அப்படின்னா, இல்லைங்க சார் அப்படி இப்படிங்கிறான். என்ன அப்படின்னா, சார் இது வரைக்கும் வருது சார், இந்தா வந்துடுங்க சார், இந்தா சொல்லிடுறேன் சாருங்களாம். என்னடா அப்படின்னா, சார் நீங்க பதிய வைக்க சொன்னீங்களா, நல்லா பதிஞ்சிச்சு சார், வர மாட்டேங்குது. பதிஞ்சிச்சு, அப்ப இப்ப வர மாட்டேங்குது. அவன் போய் அதான் பரீட்சையில கொடுத்த 1.5 மணி நேரத்துல பரீட்சை எழுதுறப்போ ஒண்ணு நினைப்பான், இது எப்படா எழுது தெரியுது, அங்க எழுத வரமாட்டேங்குது. எல்லாம் முடிஞ்ச கடைசி வரைக்கும் வராது. பேப்பரை மடிச்சு கைது போட்டு கொடுத்துட்டு வாசப்படி வெளியே வந்தவனும் ஞாபகம் வந்துடும் அவனுக்கு. இப்ப போய் கேட்டா பேப்பர் கொடுத்தா எழுத சொல்ல முடியுமா? அப்பதான் ஞாபகம் வரும். கலாட்டா பாருங்க, இந்த மனம் பண்ற வேலை. இவ்வளவு கஷ்டம் இருக்கிற இந்த மனசை வச்சு கொண்டுதான் நாம நிதித்தியாசனம் பண்ண போறோம். யோசனை பண்ணி பாருங்க. திருக்கு என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு உள்ள உக்காந்து காம சங்கல்ப ஸ்மிருதி, அந்த எண்ணங்களுக்கு பேர் அது. ஆசை உள்ளிருந்து எண்ணங்களை வெளி தள்ளுகிறது. உள்ள இருக்கிற சங்கல்பம் பண்ணப்பட்ட ஆசைகள்லாம் உள்ள இருந்து வெளியில தள்ளிட்டே இருக்கு. நேரத்திற்கு ஒரு உள்ள கிளர்ச்சி, சாந்தமா வரலாம், பயம் வரலாம், சுகம் வரலாம், பதற்றம் வரலாம். கிளர்ச்சின்னா இதுதான். இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. எண்ணம் மனோபாவம் இரண்டும் நீங்க மறக்க மாட்டீங்க. 2 எண்ணமும் உங்களால தெரியுதுல்ல, விஷயம் புரியுதா? நான் இப்ப இந்த மாதிரி இருக்கேன், நான் அந்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப அதெல்லாம் என்னது? திருஷ்யம். அறியப்படுவதா அது திருஷ்யம். அவற்றில் சில எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க, தவிர்க்க முயலுவீங்க. முயல்வதில் தப்பு இல்லை, தவிர்க்கணும் தான். ஆனா அது ஆப்ஜெக்டிவ். திருஷ்யம்னா என்னது?
ஆப்ஜெக்டிவ். எண்ணங்கள் யாவும் சப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்டிவ். அது நீங்க இல்லைன்னு நினைங்க. அந்த நேரத்தில் உங்களால் அறியப்படும் உனக்கு அயலாக உள்ள பொருள்கள் பற்றிய எண்ணங்களும் நீ அவற்றை கண்காணிக்கும் சாட்சியா இருக்கான் பாருங்க, அவன் தான் நீ அப்படின்னு பாருங்க. ஒருத்தன் குதிரையை அடக்கிறதுக்கு வந்தான். ஒவ்வொருத்தரும் குதிரை மேல ஏறி அடக்குனாங்க. குதிரை துணிது அவனை ஏறினவனை கீழே தள்ளி விட்டு. அந்த குதிரையை அடக்கவே முடியல யாராலையும். அந்த குதிரை மேல ஏறணும், குதிரையை அடக்கணும். அது திமுறும், ஓடும், ஆடும், பாடும் எல்லாம் செய்யும். அப்போ ஒருத்தர் வந்தார், இந்த மாதிரிலாம் யோகாசனம் பயிற்சி ஆன்மீகம் தெரிஞ்ச ஒரு ஆள். சார், இந்த குதிரை என்ன அடக்கட்டுமா அப்படின்னா. தைரியம் இருக்கா? பார்த்த சின்ன பையமா இருக்கா? இல்லை, நான் அடக்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டு விட்டாங்க. இவர் ஏறி உக்காந்தவொடனே கடிவாளத்தை பிடிச்சார். மற்றவங்கெல்லாம் அடக்கிறதுக்கு இழுத்து பிடிச்சாங்கல்ல, இவர் இழுத்துலாம் பிடிக்கல. ஏறி உக்காந்து பிடரியை நல்லா பிடிச்சிட்டு கடிவாளத்தை சும்மா லூசா விட்டார். அது என்ன பண்ண, ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓடு ஓடு அப்படின்னு ஓட விட்டான். குதிரை ஓடிட்டே இருக்கு அங்கங்க. என்னடா இவன் அடக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு குதிரையோட சேர்ந்து ஓடுறான். ஆனால் கீழே விழல. நல்லா மனசுல வச்சுக்கோங்க, கீழே விழல. அது ஓடுற அளவுக்கு ஓடி ஓடி அங்கங்க போய் டயர்டாயிட்டு கடைசியில் ஒவ்வொரு காலம் தூக்கி வச்சு விட்டு விட்டுன்ட்டு வருது. இப்போ இழுத்து பிடிச்சா இங்க நில்லு அப்படின்னா, கொஞ்சம் தள்ளு ஓட்டி அங்க நில்லு அப்படின்னு அது நிக்குது. இங்க நில்லுன்னா நிக்குது, கொஞ்சம் தள்ளு போய் நில்லுன்னா நிக்குது. இதான் அடக்குறது. இப்ப எப்படி சொன்ன வச்சு கேட்டுச்சு? இது எப்படி சொன்ன வச்சு கேட்டது? எதனால? அவன் போக்குக்கு விட்டணும் அல்ல, போ எங்கெங்க அலையணும்னு. அவன் போக்கு விட்டணும்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டு அவன் கூடவே போயிடக்கூடாது. இவன் போகல, இவன் பிடிக்க பிடிச்ச வேண்டி நிற்கிறான். தெரியுது நான் அதை இறங்கிடக்கூடாது, தள்ளி விடும்னு. இங்க தியானம் பண்றப்போ இந்த கஷ்டம் நமக்கு இருக்கு. தியானம் பண்ண உட்கார்றப்போ நீங்க சொல்ற ஒரு எண்ணத்தை அதை ஃபாலோ பண்ணணும். பண்ணாது அந்த நேரம் பார்த்து என்ன செய்ய, வேற வேற எண்ணங்கள் ஆசைகள் உள்ளேருந்து தள்ளிட்டே வருதாமா. உள்ளத்திலிருந்து வெளியே தள்ளு. இது நினைச்சுக்கோ, அது நினைச்சுக்கணும். அப்படி நினைக்கிறதுக்கு நம்மகிட்ட எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும், டிமார்ட்டுக்கு போயிடும், அதான் பொருட்காட்சி வந்திருக்காம அங்கே போயிடும். அப்புறம் யார் யாரும் எங்கே போயிட்டு வந்ததை பற்றி சிந்தனை பண்ணோம். அவங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னு அவன் பண்ண அது அந்த நேரம். ஆனால் போ, அப்படி போறியா போ, நான் 2 மணி நேரம் தியானம் பண்ண இப்போ உட்காந்துருக்கேன், நீ எங்கெங்கே போறிய போ அப்படின்னு சொல்லி போக விட்டுருங்க. நீங்கள் என்ன செய்யணும், அவன் எங்கே போகிறான் பாருங்க, ஆனால் அவனோட சேராதீங்க. சிஐடி மாதிரி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் எப்படி இருப்பாரு அது மாதிரி இருக்கணும். அவன் பின்னாடியே போகணும். அது மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா போ, கத்திரிக்காய் வாங்க, முருங்கைக்காய் வாங்க, எது வேணாலும் வாங்க, இவன் பார்த்துட்டே இருக்கணும். இப்போ மார்க்கெட்டுக்கு போயிருக்கேன், சரி, அப்புறம் அது முடிஞ்சிச்சு பார்க்கும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு அது பின்னாடியே போ. ஆனால் நாம மார்க்கெட்டுக்கு போய் இந்த கத்திரிக்காய் வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா போச்சு, நீங்கள் அவனோட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி துண்டா இருந்து இதான் சாட்சிங்கிறது. ஒருத்தனை ஃபாலோ பண்ணோம்னா நாம யாரு, சாட்சி. அது யாரு, தூசியம். அவன் தான் செய்யறான் எல்லாம், அவனை பார்த்துட்டே இருக்கோம். அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ எல்லாம் அப்படியே போகுதா, பார்த்துட்டே கடைசியில் அதை இந்த குதிரை மாதிரி எல்லா கடையும் போய் முடிஞ்சிச்சு. அப்புறம் இந்த திருக்க பார்ப்பான், நான் இப்போ என்ன செய்யணும்னா கம்மனை உட்காந்து ஓம் நம சிவாய சொல்லு, சிவபுராணத்தை சொல்லு அப்படின்னா சரிங்க அப்படின்னு சிவபுராணம் சொல்லுவான் அமைதியா. இது ஒரு 5 நிமிஷம் நடக்கும். இவன் சொன்ன வச்சு அது கேட்கும். இவன் வெளியில வருவான், உள்ள போனது 3 மணி நேரம், வெளியில வருவான். எல்லாரும் சொல்லுவாங்க 3 மணி நேரம் இவர் தியானம் பண்ணியிருப்பார். எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணாரு? 5 நிமிஷம். அப்ப மிச்ச நேரம் இல்ல தியானம் கை கூடுவதற்கு முயற்சிகள், அது அந்த கஷ்டம், அந்த மாதிரி முயற்சி செஞ்சாது. அதை தாங்க மனசு எங்கெங்கயோ போகுதா, அப்படி போக விட்டு ஒரு இடத்துல நிறுத்தத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம். பக்தர்களுக்கு எப்படி இருக்கும்னா
எங்கெங்கேயோ போன்னு சொன்னா போகாம ஒரே இடத்துல போய் நிற்குமா? யாருக்கு? யாருக்கு? பக்தர்களுக்கு. ஒருமுகப்பட்ட ஒரே பொருளை ஆசையாக அன்பாக இதுதான் எனக்கு வேணும்னு விடாப்பிடியாக, அதுக்குதான் முமுட்சுத்துவங்கிறது, பிடிச்சு கொண்டிருக்கிற அந்த பக்தனுக்கு மனசை வேற என்னத்துக்கு கொண்டு போடான்னா வராது. எங்க போகுதான்? அந்த நினைச்ச பொருள்கிட்டே போகுதான். அது ஒரு பாடுறாரு. என்ன பாட்டுன்னு தெரியுமா? வேற பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், போக மாட்டேங்குது, இது எனக்கு அங்கேயே கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறான். தெரியலையா பாட்ட? அருமையான பாட்டு, உங்க செல்லெல்லாம் பாடுமே. அலை பாயுதே கண்ணா என் மனம் மிக அலை பாயுதே. அலை பாயுதே எங்க? ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே. அப்போ இந்த அம்மா வேற எதுவும் நினைக்க பாக்குது, அது போகல. எங்க போகுது? எங்கேயோ ஒரு சவுண்டு வருது, புல்லாங்குழ சவுண்டு வருது. ஆனந்த மோகன வேணுகானம் அது. அங்க இந்த மனசு போகுது, இறைச்சி இதை பாரு, அடுப்புல பாரு, பால் காய்ச்சல பாருன்னா பார்க்க மாட்டேங்குது. எங்க போகுது? அங்கேயே அது இழுக்கப்படுது பாருங்க. இதுதான் நாம நினைக்காமலேயே இயற்கையாக காந்தம் இழுத்த மாதிரி இருக்கிறது. நம்முடைய மனசு அந்த மாதிரி தியானம் பண்ண பழகணும்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க சொல்றாரு, விவகார சத்தியமாகிய உன் என்ன உணர்வுகளின் மீது, விவகாரம் தான் இது எல்லாமே, அதாவது ஏற்பட்ட பிரபஞ்சமாக உருவாக்கப்பட்ட இந்த இடத்துல இந்த எண்ண உணர்வுகளின் மீது உனது அகவயமான பிராதிபாசியத்தை சுமத்தாது. உங்களுடைய நான் சொல்றோம்ல, அத இந்த எண்ணத்தோட சேர்க்காத. சேர்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க? நம்ம நிறைய பேர் வாங்கியிருக்கோம். அப்படி ஒருத்தன் அடிக்கடி மலான்னு கோபிக்கிறான்னு வைங்க, அந்த எண்ணம் அவங்கிட்ட என்ன ஆகுது? அவன் தன்னை எங்க சேர்த்து வச்சிருக்கான்? அந்த அடிக்கடி கோபிச்சுக்கிறான் பாருங்க, அந்த கோபத்து மேல தன்னையே ஐடி பண்றான். அதனால நாமளும் அவனை எப்படி கூப்பிட ஆரம்பிப்போம்? கீழே பார்த்து பேசுவா, அவன் மூக்கு மேல கோபம் வரும்தான். கோபம் எங்க வரும்னு தெரியுதா? மூக்கு மேல கோபம் வருமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட பேசுனா முதல்ல அதான் வரும். அப்படிப்பட்டவன்னு நம்ம ஒரு முத்திரை குத்துறோம் பார்த்தீங்களா? இதைத்தான் இங்க சொல்றார். நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய சாட்சியை என்ன செய்யக்கூடாது? திருஷ்யமான நாம ரூபத்திலிருந்து ஏற்பட்ட ஆசைகள் எத்தனை இருக்கிறதோ, சுபாவங்கள் எத்தனை இருக்கிறதோ, குணாதிசயங்கள் எத்தனை இருக்கிறதோ அதோட சேர்த்து சுமத்தாதே. இன்னும் நல்லா புரியணும்னா, நம்ம அடிக்கடி ஒரு வேஷம் போட்டு டிராமா போடுவோம்னு வைங்க. நாடக கம்பெனிக்காரன் போடுறான், மதுரை வீரனுக்கு ஒரு ட்ராமா போடுவான், கட்டபொம்மனுக்கு ஒரு ட்ராமா போடுவான், ஹரிச்சந்திரன் கடைக்கு போனால் ஒரு ட்ராமா போடுவான், கிருஷ்ணலீலைனா ஒரே ஆள் ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு வேஷம் போட்டு மேடைக்கு வருவானா வரமாட்டானா? அவன் போட்ட வேஷம் என்ன? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேஷம் போட்டிருக்கார். சரி, அந்த வேஷம் போட்டு அப்புறம் கலைச்சிடுறான்ல, தன்னை எதோட சேர்த்து கொண்டாமல்ல. பிரகலாதன் வேஷம் போட்டா, பிரகலாதனோட தன்னை ஐக்கியமாக்கி கொண்டு, யாரப்பா நீ அப்படின்னா, நான் பிரகலாதன் அப்படின்பா. அவன் பிரகலாதன். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த பிரகலாதன் என்கிற எண்ணங்கள், இந்த திருஷ்யத்தோட எண்ணெயை நான் சேர்த்து கொண்டாலும் நானு அசங்கோகம். சங்கம்னா சேர்றது, அசங்கம்னா சேராம இருக்கிறது. இருந்தாலும் நான் சேராம இருக்கேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுதான் இருக்கும், ஆனா அதோட சேரக்கூடாது. எப்படி சேர்ந்து இருக்கணும், அதே மாதிரி சேராம எப்படி இருக்கிறது அப்படின்னா, அப்பத்தான் நல்லா உண்மையிலே முழுமையாக நாம செயல் புரிய முடியும். இதைத்தான் பகவத்கீதையிலையும் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, கர்மத்தை மட்டும் செய்ய. அப்படின்னா என்ன? நீ என்ன வேஷம் போட்டுக்கல அப்படின்னு கேட்டா, நான் பிரகலாதன் வேஷம் போட்டுக்கிறேன், நான் நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்டுக்கிறேன், நான் ஹிரண்யகசிபு வேஷம் போட்டுக்கிறேன். ஒரு ட்ராமா கம்பெனியில் ஒரு முதலாளி ரொம்ப ஏழை, ஆனால் ட்ராமா நடத்திட்டு இருக்காரு.
அங்கே நடிக்கிற நடிகர்களுக்கும் சம்பளமே கொடுக்கல. அவங்க சம்பளம் ஏற்றி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்ற ஏண்டா உள்ள சம்பளமே கொடுக்க முடியல, நீ வேலை ஏற்றி கேட்குற அப்படின்னு. சரியா அப்படின்னு. இப்போ இந்த நாடகம் முடிஞ்ச உடனே சம்பளம் தருவியா தரமாட்டியா? எல்லாரும் கேட்டான். நான் தந்துடுறேங்க, நீ ஒவ்வொரு முறையும் இப்படி தான் சொல்லி நீ தரமாட்டேங்கிற அப்படின்ட்டு பேசி கொண்டாங்க. அதில் நடிகர்களில் ஒருத்தன் ஹெட்டு அவன் சொன்னான், டேய் இன்னைக்கு ட்ராமா நடக்கிறப்போ அவனை வலுக்கட்டாயமாக சம்பளத்தை வாங்கிடணும், ட்ராமா முடிஞ்சோடனே சம்பளம் கொடுக்க சொல்லி. என்ன செய்யறதுன்னா காரில் எல்லாத்தையும் சில விஷயங்கள் சொல்லி வச்சுட்டான், அப்படி தான் செய்யணும்னு. சரியா அப்படின்ட்டான். என்ன ஆச்சு, நரசிம்ம அவதாரம் வேஷம் போட்டிருக்கார் பாருங்க, அவருக்கு வயிற்று வலி. அதனால அவன் அன்னைக்கு ட்ராமாவுக்கு நடிக்க வரல. அதுக்கு பதிலாக இந்த நடிகர்களில் ஒரு ஹெட்டாக இருந்தா மாதிரி அதான் அந்த வேஷம் போட்டுருந்தான். இளைஞகசிபு யார் நடிக்கிறது? அந்த டிராமா கம்பெனி ஓனர், அவன் தான் இளைஞகசிபு நடிக்கிறார். நரசிம்ம அவதாரமாக நடிக்கிறவர் ஹெட், அவரை பிளாக்மெயில் பண்ண போறார் டிராமாவில். படம் டிராமா நடந்துட்டே இருக்கே சொல்லி வச்சிருக்கார். பிரகலாதம் அப்படியே நாராயணா நமோ நாராயணா சொல்லிட்டு இருக்கார். அப்பா வராது, நிறுத்து, நாராயணா நாராயணா சொல்ற, நாராயணன் எங்கே இருக்கார் அப்படின்னு. டிராமா பிரகாரம் ஒரு தூணை காட்டணும், அந்த தூணுக்கு பின்னால் தான் நரசிம்ம அவதாரம் மூர்த்தி அங்கே இருப்பார். எங்க நாராயணன் இந்த தூண் இருக்கிறாரான்னு நான் கேட்பேன், இல்லை ஆமா சொல்லணும் அப்படின்னு டிராமாவில் பேசி வச்சிருக்காங்க. இளைஞகசிபு வந்து கேட்கிறாரு, உன்னுடைய நாராயணன் எங்கே இருக்காருன்னா, அவர் எங்கும் இருக்கிறாரு அப்படின்னா. இந்த தூணில இருக்கிறாரா? இல்லை இல்லை அந்த தூணில இருக்கிறாரு அப்படி. இந்த தூணை சொல்றா, அந்த தூணை போய் காட்டுற, இல்லை இந்த தூணி தான் இருக்கிறார். டேய் இந்த தூணில தான் அவன் நிற்கிறான், இதை காட்டுறா அப்படின்னு நிறைய பேசி பார்க்கிறாரு. இது ஒரு பிளாக்மெயில், அங்கே அதாவது இடைஞ்சல் பண்றான் நாம. அப்படி கடைசியில் சொல்லிட்டாரு இந்த தூணில இருக்காரு. ஆமான்னு கணக்கு பிரகாரம் அவன் கதையை எடுத்து அடிப்பார் 3 தடவை. புலம்பிட்டு நரசிம்மம் வெளியே வரணும். இவன் அடிக்கிறான் 1 2 3, உடைய மாட்டேங்கிறான். யாரு? அந்த ஹெட்டு. அவன் பக்கத்துல போய் 3 தடவை அடிச்சாச்சு, இல்லை இன்னும் வெளியே வர மாட்டேங்கிற. அதெல்லாம் முடியாது, நீ எங்களுக்கு இன்னைக்கு தருவியா தர மாட்டியா, நீ சொல்லு, அப்பதான் வெளியே வருவேன். நீ மட்டும் தள்ள, உன்னை பிடிச்சு மடியில வச்சு போய் உண்மையிலேயே குடல் உருவிடுவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்கான். அவன் வேற வழி இல்லாம என்ன காசு இன்னைக்கு வருமானம் ஆனாலும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவேன்னு சொன்ன பிறகு அப்புறம் 4வது அடி அடிச்சு அவர் திறந்துட்டு வந்தாராம். இது என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்குமே தான் நடிக்கிற பாத்திரமும் தெரியுது, தான் யாருன்னு தெரியுது. நமக்கு மட்டும் என்ன தெரியல, அஷ்டிபாதி பிரியமான நான் என்கின்ற சச்சிதானந்தமான சாட்சி நான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம நாம ரூபமான எண்ணங்களோட ஐக்கியமாகி ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணங்களும் நானும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அதோடவே சேர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒரு நாள் பொழுதாவது இது வந்து சும்மா வரும் போவோம், இது அல்ல நான் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா நிதித்தியாசனம் கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு அர்த்தம். அதான் இங்க சொல்ல வர்றாரு. எத்தகைய கற்பனை வடிவத்திற்கும் ஆதார சக்தின்னு ஒன்று இருக்கு. கற்பனை வடிவம்னா அந்த கற்பனைக்கு ஒரு ஆதாரம் இருக்கத்தானே செய்யும். அந்த கல்பிதத்தை ஏற்றி பார்க்கக்கூடாது. நான் தான் அப்படி ஏற்றி பார்த்து அதில் நீங்க ஐக்கியம் ஆயிட்டீங்கன்னா அது என்ன ஆகும், கடைசியில கட்டபொம்மன் வேஷம் போட்டுவேன் வெளியில வந்து நான் தான் கட்டபொம்மன் சொல்லிட்டு இருப்பான். வேற வழி இல்லை, மறந்துடணும். அது வேஷம் முடிஞ்சிருச்சா வெளியில வந்துடணும். உன்னை அவற்றின் சாட்சியாக வைத்து தியானிப்பாயாக. நம்ம சாட்சியாக வச்சு தியானி. இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம பேர் நமக்கு தெரியும், நம்ம யாரு எங்க இருக்கோம், என்னென்ன செய்யறோம், நமக்கு யார் யார் சொந்தக்காரவங்கெல்லாம் இருக்காங்க தெரியும்ல. நமக்கே நம்மகிட்ட எவ்வளோ சொத்து சுகம் இருக்கு. நான் குறைவாளா இல்லை கருமியா, நான் எல்லாருக்கும் பாவம் பார்ப்பேனா இல்லை எனக்கு என்னன்ட்டு இருப்பேனா, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தமானது? நமக்கு சொந்தக்காரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, படித்த படிப்பும் நிறைய பேர் நிறைய விஷயம் படிச்சிருக்கோம் இல்லையா.
இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா வச்சுருக்கோம் லைப்ரரியில், அது இது படிக்கணும். ஞானம் வந்துடுச்சின்னு வைங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஒன்றுமே வேணாம்னு மட்டும் சொன்னால் என்ன ஒன்றும்னா என்ன? உற்றாரை யான் வேண்டேன், பேர் வேண்டேன், ஊர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அவையும், கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேங்கிற. இந்த கண்ணுக்குட்டியை அவுத்தி விட்டோம்னா பால் குடிக்கிறதுக்கு ஓடுற ஓட்டம் பார்த்தீங்களா? அதை ரசித்து பார்த்துருக்காள். அப்போ அந்த கண்ணுக்குட்டிக்கு எவ்வளோ ஏக்கம் இருக்கும் அம்மாட்ட போடுறதுக்கு. அந்த மடியை முட்டி முட்டி அந்த பால் குடிக்கிறதுக்கு கட்டி போடுறதுக்கு இப்படி திரும்பும் அப்படி திரும்பும், எப்படா அவுத்தி விடுவாங்கன்னு இருக்கும். அப்போ அந்த மனசு எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஆவுக்கு, அதாவது அந்த கண்ணுக்குட்டிக்கு. வேகம் அல்ல, அங்கே தாகம். போய் சேர்றதுக்கு தன்னுடைய சுய இடம், தன்னுடைய சொரூபம், அதை போய் அடைகிறதுக்கு அந்த மாதிரி போறதுக்கு பார்க்குது. அந்த கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. அதை விட்டுட்டு நம்ம யாரை வேண்டிட்டு இருக்கிறோம்? உற்றாரை, ஊரு, நான் எந்த ஊருக்காரன் தெரியுமில்ல அப்படின்னு அப்பால் பேரு, இன்னும் யாருன்னு நினைச்ச நீ அப்படிங்கிறோம். கையில் கொஞ்சம் காசு பணம் வந்துச்சுன்னா. அப்புறம் சொந்தக்காரவங்க நிறைய பேர் வந்தா கூட்டம் எப்பவுமே இருக்குது. மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, செல்வம் இருக்கு. வேதங்கள்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க, இன்னும் அருமையான வாசகம் தெரியுமா? அது என்ன தெரியுமா? ந வித்யா ந பிரஜயா ந தனேன. வித்யாங்கிறார் கல்வியை கற்பதுனால அல்ல, ந பிரஜையா மக்கள்னாலையும் அல்ல, ந தனேன செல்வத்தினாலையும் அல்ல, பின்ன யாரால? தியாக்கே நைக்கே அமிர்தத்துவம் மானசு. அமிர்தத்துவம் அப்படின்னா அந்த சாகாத இடமாகிய அந்த மோட்சம், அது தியாகத்தினால் மட்டுமே கிடைக்கும். பிரஜையில கிடைக்காது, மக்கள் தனத்தில் கிடைக்காது, வித்யாவை படித்ததுனாலையும் கிடைக்காது. அதனாலதான் நாராயணன்ற நாமத்தில் கிடைக்கும், ரூபத்தில் கிடைக்கும். இதை தியானம் பண்றதுல தான் நமக்கு இது எல்லாமே வரும். ஹரிய ஸ்மரண மாத்திரதிந்த கோர துரித வெள்ளநாச பரம புருஷ ஸ்ரீ புரந்தர விட்டலராய பதவி கொடுவ மறைய ಬೇಡ மனவே நீனோ ஹரிய ஸ்மரணையா. புரந்தரதாச அருமையா எழுதினார். ஹரிய ஸ்மரண மாத்திரம் இந்த கோர துரித வெள்ளநாச, இந்த பிறவிங்கிற கொடுமையிலிருந்து ஹரியுடைய ஸ்மரணம் மட்டும்தான் நம்ம காப்பாற்றும். ಸತಿಯೋ ಸುತರೋ ಹಿತರೋ ಎಂದು ಮತಿಯೋ ಕೆಟ್ಟು ಕೆಡಲಿ ಬೇಡ. கன்னடமாக இருந்தாலும் தமிழ் கலந்த மாதிரி வருது பாருங்க. சதியோ சுத்தரு ஹிதரு. சதி யாரு? மனைவி. சுத்தரு மக்கள். ஹிதரு நல்லது செய்வார்கள் என்று. ஹிதரு ಎಂದೋ மதியை கெட்டோ கெடலி ಬೇಡ அப்படின்னு நினைச்சு அவங்க பின்னால சுத்தி ஏகப்பட்டது நிறைய சொத்து 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 சொத்து. யாருக்குடா கடைசியில் என்ன பண்ண போற? தமிழ்லயே அந்த காலத்து பாட்டெல்லாம் இருக்கு. நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு கடைசியில் பொசுக்குன்னு போயிடுவான். அது யாருக்கு சொந்தம்? உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எது சொந்தமாடான்னு பாடுற ஒரு பாட்டு. அதுல உனக்கு சொந்தம்னு நினைச்சு நீ எத்தனையோ அப்புறம் கடைசியில் எது எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அது மாதிரி இவங்க உனக்கு ஹிதம் தருவார்களா அப்படின்னு புரந்தரதாசர் ஒரு கேள்வி கேட்டார். தரமாட்டாங்க. ஏன்னா பட்டினதா சொன்ன மாதிரி இவர் புரந்தரதாசர் கன்னடத்தில் பாடுறாரு. கதியோ தப்பி ಹೋಗುವಾಗ. கதியோ தப்பி ಹೋಗುವಾಗன்னா இந்த உலகத்தை விட்டு கதின்னா இடம் இப்போ நமக்கு இதான் கதி அப்படின்னு இருக்கும். இது தப்பி இது முடிஞ்சு ಹೋಗುವಾಗ போறப்போ சத்தியோ சுதரோ வருவரோ. சத்தியோ சுதரும் வருவாங்களா?
அப்படின்னா நீ என்ன பண்ணும், நாம ரூபமான இந்த பேதத்தை விட்டு அஸ்திவாதி பிரியமான ஒன்றை சதா காலம் நினைச்சு இதோட சம்மந்தப்படுத்தாத. சம்மதம் இருக்கு, இப்போ இருந்தால் தான் வாழ்கிறோம். ஆனால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறப்போ ஒட்டாதேங்கிற. ஒட்டுறதுக்கும் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? ஒட்டுறதுன்னா என்னது? நம்ம ஏற்றுக்கொள்றது. ஒட்டாமல் இருக்கிறதுன்றது என்னது? இங்கே வெற்றி அகாடமியிலேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும், சப்போஸ் நடந்து போகிறவங்க யாராவது இருந்தால், இங்கேருந்து நடந்து போகிறப்போ கண்ணு திறந்துட்டு தான் நடந்து போகிறோம். லெஃப்ட்லேயும் பார்க்குறோம், ரைட்லேயும் பார்க்குறோம். வீட்டுக்கு போன பிறகு ரைட்டில் என்னென்ன இருந்ததுன்னு கேட்டவங்களால சொல்ல முடியுமா? ஆனால் இதுவும் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு ஒட்டலை? ஒரு பள்ளம் இருந்திருக்கும், ஒரு வேற ஏதாவது ஒரு நல்ல பொருளும் இருந்திருக்கும், ஒரு மேடு இருந்திருக்கும், பாறை இருந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒட்டலை, நீங்கள் கண்டு கொள்ளலாத இல்லையா? கண்டு கொள்ளலைன்னா இக்னோர். ஒட்டலை நீங்கள் அதோட நான் இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் இல்லை. சொன்னீங்கன்னு வைங்க, அந்த ஆள் எனக்கு பிடிக்காதுங்க, நான் அவனை கண்டுகொள்றது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டுட்டு இருக்கிறனால தான் கண்டுகொள்ள மாட்டேன்னு சொல்றீங்க. உண்மையிலே கண்டுகொள்ளாதவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி பேச்சே இருக்காது. அவரை பற்றி தெரியுமாண்ணா? தெரியாது. அப்போதான் கண்டுகொள்ளலைன்னு அர்த்தம். சுட்டி காட்டி அவன் இப்படிப்பட்டவன் நான் கண்டுகொள்ள மாட்டேன்னு சொன்னால் ஒட்டி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதைத்தான் இங்கே சொல்ல வராது. உன்னை அறிவின் அவற்றின் சாட்சியாக வைத்து தியானிப்பாயாக. சவிகல்ப தியானம் அப்படிங்கிறது இதுதாங்க. இந்த இது செய்தே நம்ம வெற்றி பெற்றோம்னா அது நிர்விகல்பத்தில் போய் முடியும். சவிகல்ப தியானத்தின் போது உனது முயற்சி தேவைப்படுகிறது, கொஞ்சம் முயற்சி வேணும். சவிகல்ப நிலையில் ஒருவரது கவனம் சாட்சியாகிய தன் மீதும் திருஷ்யமாகிய எண்ண உணர்வுகளின் மீதும் சேர்ந்தே விழுகிறது. பார்க்கிறவனையும் தெரியும், நான் தான் பார்க்கிறேன்னு தெரியும். பார்க்கப்படுகின்ற பொருளையும் நல்லா தெரியும். ரொம்ப தெரிகிறது பார்க்கப்படுகின்ற பொருள் தான். பார்க்கறது நான் தான்ங்கிறது தெரியும், ஆனால் கான்சியஸ் வரல. திருஷ்யத்தை அறியும் போது நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க. சாட்சி இல்லாமல் திருஷ்யம் இல்லை. இருக்குமா? ஒரு பொருள் பார்க்கறது இல்லைன்னு வைங்க, திருஷ்யம் எங்கே இருக்கும்? அவனுக்கு அந்த திருஷ்யம் இல்லை. அதனால தான் என்ன சொல்றாரு, திருஷ்யங்கள் மாறினாலும் சாட்சி மாறாது. அதான் சொன்னார். நாம ரூபங்களாக இருக்கின்ற எண்ணங்கள் போவதும் வருவதுமாக கால வரம்பு உடையதாக இருக்கின்றன. இருந்தாலும் அவை நிலையாகவும் தொடர்ச்சியாகவும் துண்டு துண்டாக இல்லாமல் தெரிகின்றன. அதனால தான் நமக்கு அந்த துண்டு தொடர்ச்சி, அதாவது விட்டு போகிறது எந்த இடம் அப்படின்னு தெரியறதில்லை. ஒரு பொருள் விட்டு போகிறது நிறைய இருக்கும், ஆனால் நம்ம செய்கிற சில வேலைகளில் அது தொடர்ச்சியாக காட்டப்படும். உதாரணமாக சின்ன பிள்ளையில் நானும் விளையாண்டுருக்கிறேன். இதை அவ்வளவு பெரிய தத்துவங்கள் அடங்கியிருக்குன்னு வளர்ந்த பின்ன இதை படித்த பிறகு தெரியுது. சின்ன பிள்ளையில் விளையாட்டாக இருந்துச்சு. என்ன விளையாட்டு தெரியுமா? நீங்கள் விளையாண்டிருக்கீங்களோ இல்லையே தெரியாது. ஒரு ஊதுபத்தி இருந்தால் போதும், ஒரே ஒரு ஊதுபத்தி பற்ற வச்சுருங்க, கையில் வச்சுருங்க, பாருங்க அது என்னது. அந்த நுனியில் என்ன தெரியும்? அந்த கனல் தெரியும், கங்கு. அது ஒரு இடத்துல தான் இருக்கும். இதை நீங்கள் வட்டம் பண்ண முடியுமா? இந்த கங்கை வட்டமாக்கணும், ஆக்கலாம்ல. அதை அப்படியே சுற்றிட்டே இருங்க, கங்கு ஒரு இடத்துல இருக்கிறது தெரியாது, வட்டமாக தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற கங்கு ஒரு இடம் தான், இப்போ ஏன் வட்டமாக தெரிஞ்சுது? இதுதான் தொடர்ச்சியாக கொஞ்சம் கூட கேப் விடாம நம்ம செய்யறப்போ அது இன்னொரு பொருளாக மாறிடுது. அதுதான் இங்க சொல்றாரு. இந்த நிலையில் சாட்சியாக ஒன்று கவனத்தை திருப்பு. பார்க்குற அந்த பொருள் மேல கவனத்தை வச்சுட்டு இதை பார்த்தாலும் நீ
பின்னாலப்பா இதை பார்க்குற ஆள் யாருதான்னு பாருங்க. இருந்த சாட்சியாக இருந்தபடியே சாட்சியை கவனி. இதுதான் நமக்கு கஷ்டமானது. சாட்சியா இருந்து வந்து சாட்சியா பார்க்கணுங்க. இப்போ கடை வீதிக்கு போகிறோம், தியானம் பண்ணுறப்போ உட்காரப்போ மனசாங்க எங்கே போகிறதுன்னு இங்கே பின்னாலேயே ஃபாலோ பண்ண சொன்னேன் பாருங்க. அப்படி ஃபாலோ பண்ணுறப்போ யார் பார்க்கணும்னு சொல்கிறேன்? நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, இது இங்கே போகுது அங்கே போகுதுன்னு. யார் போகிறா? அப்படி நாம தானே. நாம தான் போகிறோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதுதான் சாட்சியாக இருந்து கொண்டே சாட்சியாக பாருன்னா. அப்படி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா மறைய மாட்டேன். அதான் சொல்ல வர்றாரு. இப்போது சாட்சியம் ஏதும் இல்லாத சாட்சியாக நீ இருக்கிறாய். ஒரு பொருள் பார்க்கப்பட்டதுன்னா அது சாட்சி. சாட்சியவே பார்க்கறதுக்கு இன்னொரு சாட்சி வேணுமா? இவன் தான் சாட்சி அதுக்கு. அதாவது சாட்சியே எதுவும் இல்லாத ஒரு சாட்சி யாருதானா நாம தான். நமக்கு நாமே தெரிஞ்சு கொண்டோம். நிர்விகல்பம் என்பது இதுவே. உண்மையில சொல்ல போனோம்னா போன வகுப்புல காலத்தை பற்றி பேசணும்ல. நிகழ்காலம் மட்டும்தான் எப்பொழுதுமே நிற்கக்கூடியது. அதனால அதுதான் என்னது? சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பொருள் எது? இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்றோம்? அங்க அடைஞ்சாச்சுன்னா என்ன அடைஞ்சாச்சுன்னு சொல்றோம்? மோட்சங்கிறோம், முக்திங்கிறோம், விடுதலைங்கிறோம், வீடு பேரு அப்படின்னு சொல்றோம். இது அத்தனைக்கும் ஒரே பொருள் தான். அப்படின்னா மாறாத இடத்துல நம்முடைய இடத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். இதைத்தான் நிர்விகல்பம்னு சொன்னார். விகல்பம்னா வேறுபாடு பார்க்காதது. நீங்க வேறுபாடு பார்த்துட்டீங்கன்னா விகல்பம். அந்த விகல்பத்திலேயே சவிகல்பத்திலேயே நாமத்துல ஒண்ணு, ரூபத்துல ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணுன்னெல்லாம் சமாதி வருது. அது கூட வித்தியாசப்படுது. நிர்விகல்பம்னா நமக்கு நாமே தனியா நின்றுட்டு அங்க மேலே இல்லை கீழே இல்லை, திசைகள் இல்லை, சைடு இல்லை, உயர்வு இல்லை, தாழ்வு இல்லை, ஜாதி மதம் பேதம் எதுவும் இல்லை. அதனால பிரம்மத்தை பற்றி சொல்றப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உபாதி இருக்குல்ல, உபாதிங்கிறத விட அபிமானம். அபிமானம்னா என்னன்னு அர்த்தம்? நான் இன்னார் அப்படின்னு அபிமானிக்கிறோம்ல, அந்த அபிமானத்தை நம்ம கிட்ட இருந்து விளக்கணுங்க. எப்போ விளக்கலாம்? நம்ம கிட்ட என்னென்ன விதமான அபிமானம் இருக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் ஆண் ஒரு அபிமானம், நான் பெண் அப்படின்னு ஒரு அபிமானம். அடுத்து காசு பணம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் பணக்காரன் ஒரு அபிமானம், நான் ஏழை அப்படின்னு ஒரு அபிமானம். எல்லாம் எதை மேல ஏற்றிருக்காங்க? நானுங்கிற திருக்கு மேல. உண்மையில அது அப்படியா? அப்படி இல்லை. ஆக அதை விட்டு பாருங்க, அங்க என்ன இருக்கும்? அவ்வளவுதான். ஸோ இந்த அபிமானங்கள் எட்டு. நான் பிராமணன், என் ரிஷி இந்த மாதிரி கோத்திரத்திலிருந்து வந்திருக்கிறேன். பூணூல் போட்டால் அது நினைவுபடுத்திட்டே இருக்கும். என்னன்னு? ஒன்று பிராமணன், இல்லைன்னா வைசியன், இல்லைன்னா சத்திரியன். 3 பேரும் பூணூல் போடுவாங்க. பூணூல் பாதுகாப்பெல்லாம் ராமகிருஷ்ணன் பரமஹம்சரே எல்லா அபிமானத்தையும் போக்கணும்னு நினைச்சார். ஒரே ஒரு அபிமானம் அந்த பூணூல் இருந்தது. இது இருக்கிறதுனால நான் பிராமண பிறவி டிவிஜன் சொல்லிட்டு தெரியுறேன், அதனால இதை எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டான். அப்புறம் அவனை இருந்தாலும் மனசுல கொஞ்சம் உயர்ந்த எண்ணத்துல நான் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லுது. அந்த யுகம் குறைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தார். வேற்றுமையை ஒழிக்கணும் இல்லை. அதனால எல்லாரும் யாரு ரொம்ப கீழான ஜாதின்னு சொல்றாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் குனிஞ்சி இவரே துடைக்க ஆரம்பிச்சுட்டார். தொடப்பத்தை எடுத்து கூட்ட ஆரம்பிச்சுட்டார். என்ன ஆகும்? எதிரில் வந்தாலே போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்த காலம். இவருக்கே அந்த ஏற்பாடு நடந்தது. ஒரு பாட்டே எழுதி வச்சுட்டாரு. என்னன்னு? அது என்னது? உண்மையில தன்னை அறியாமலேயே அந்த பாவனை வருது பாருங்க, அபிமானம். ஒருத்தன் வாரான் புலையன், நாயெல்லாம் கூட்டிட்டு வாரான். வரப்புல ஒருத்தன் தான் நடக்க முடியும். இவர் இந்த பக்கம் போடாது, அவர் அந்த பக்கம் வராது. சங்கராச்சாரம் என்ன அவன் பாட்டு வந்துட்டே இருக்கான்,
நான் போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளு அப்படின்னு அவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார், தள்ளுன்னு யாரை சொல்ற? இதை சொல்றியா? இது ஜடம், இது தள்ளாது. இல்லை இதுக்கு உள்ள இருக்கிற ஆன்மாவை சொல்றியானா? ஆன்மாவுக்கு பேரமே கிடையாது, அங்கே போகிறது இங்கே வர்றதுங்கெல்லாம் கிடையாது. ஆன்மா எப்படி தள்ளும் அப்படின்னாரு. இவருக்கு அப்புறம்தான் உண்மை புரிஞ்சுது. பாருங்க, எந்த நேரத்திலையும் கால்வாரி விடுது. அதை தியானம் செய்து வெற்றி பெற்றாலும் கூட இந்த அபிமானங்கள் நம்ம என்ன தள்ளிவிடும், கீழே நாமரூபத்துக்கு கொண்டு வர வாய்ப்பு வருது. அதுதான் இங்க சொல்றாரு, கேவலம் நிர்குணம் எனப்படுவதும் இதுவே. கேவலம்னா ஒரே ஒரு பொருள், அதை சொல்றார். 25வது ஸ்லோகத்தை படிச்சுட்டு அடுத்த வகுப்புல விளக்கம் சொல்லலாம். அடுத்து சொல்றாரு, இதான் ரொம்ப முக்கியமானது அடுத்த வகுப்புக்கு. அசங்க சச்சிதானந்தக ஸ்வபிரபோ துவைத வர்ஜிதக அஸ்மி இதி சப்த வித்தோ அயம் சமாதி சவிகல்பக. ஒவ்வொரு வார்த்தையும் மைனூட்டா கவனிக்கணுமா. அசங்க பற்று அற்ற, அசங்கன்னா சேராததுன்னு அர்த்தம். சச்சிதானந்தம் சத்து சித்த ஆனந்தமா இருக்கக்கூடிய, ஸ்வபிரப சுயமாக ஒளிரக்கூடியது. அது ஏன் ஒளிரக்கூடியதுக்கு சுயம் ஏன் சொல்றோம்? யாரும் கொண்டு போய் பற்ற வைக்கிறது இல்லை, அதுவாகவே ஒளிரும். துவைத வர்ஜிதக, இரண்டுங்கிறது இல்லாத ஒரு பொருள். அஸ்மி இச்சி, அப்படிப்பட்ட பொருள் தான் நான் அப்படின்னு நினை, நான் இருக்கிறேன் என்று பாவையே தியானம் செய்யணும். அயம் இதுவே சப்தவித்த சவிகல்ப சமாதி, வேதாந்த சப்தத்துடன் கூடிய சவிகல்ப சமாதி எனப்படும். முதல்ல பார்த்தோம்ல 24ல், அது திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி இல்லையா? பொருளை பற்றி எண்ணங்களோடு சேர்ந்ததுதானே அந்த மாதிரியான சமாதி சொன்னோம். இப்போ இது என்னது? சப்த. அப்போ நாம் சொல்லணும், நம்ம சாட்சியாக இருக்கிறோம்ல, அது எப்படிப்பட்டது அப்படிங்கிற சப்தத்தை நம்ம காட்டணும். அது எப்படிப்பட்டது? அசங்க. நான் யாருன்னா அசங்கோகம், நான் எதிலையுமே சம்பந்தப்படாதவன். சங்கராச்சாரி அதான சொன்னாரு. என்னன்னு, யார்ப்பா நீ? கஷ்டம் பாலா கேட்டாங்க. பாலகனே நீ யார் அப்படின்னு. அது என்ன சொன்னாரு? சித்தானி நாகம், மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம், வர்ண ஆசிரம சங்கமும் நான் இல்லைன்னு. நான் வர்ண எந்த பிராமணனும் இல்லை, சத்தியனும் இல்லை. பாருங்க, அப்படி எல்லாத்தையுமே சொல்லிட்டே போறார். பிராணன் நான் இல்லை, மனசு நான் இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டே போறார். எந்த சங்கம்? அப்ப நீ யாருன்னு கேட்டா அவளை என்ன சொல்லணும்? தான் யாருன்னு தானே சொல்லணும். இதெல்லாம் நான் இல்லைன்னு முதல்ல நாம ரூபத்திலேருந்து ஆரம்பித்தார். நாம ரூபமா இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே என்கிட்ட வச்சிருக்கிறேன், ஆனா அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நீ யார்? அதான் சித்தானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். சிவனாகிய அந்த சித்த ஆனந்த ரூப வடிவமா இருக்கக்கூடிய சிவம் நான் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் சொல்றதுக்கு முன்னால அதனுடைய தகுதியை சொல்லணும்ல, அதைத்தான் இதா எந்த சப்தத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க அப்படிங்கிறார். பற்றற்ற சச்சிதானந்த ஸ்வயம் பிரகாச இரண்டற்ற ஒன்றாக சுத்த அறிவாக நான் இருக்கிறேன் என்று ஒருவர் தியானிக்க வேண்டும். இப்ப நாம தியானம் பண்ண உக்காந்தா மகாவிஷ்ணு, சிவபெருமான், முருகன், விநாயகர்னு தான் உட்காந்து தியானம் பண்ணுவோம். இந்த தியானம் கஷ்டமா, அந்த தியானம் கஷ்டமா? அந்த தியானத்திலிருந்து இந்த தியானத்துக்கு வரணும். அந்த தியானம் நமக்கு காட்டி தரும், ஆனால் அது நமக்கு லகுவாக இருக்கும். ஏன்னா நமக்கு பிரியமானது. முருகன் மேலே ரொம்ப ஆசை உள்ளவன், ரொம்ப பற்று உள்ளவர், பிரியமாக இருக்கிறவர்னா முருகனை நினச்சிட்டே இருக்கிறவனா முருகனை நினைக்கணும்னு தோணும். அது சீக்கிரம் கைக்கு வந்துடும். அதை விட்டுட்டு பற்றற்ற சச்சிதானந்த சுயம் பிரகாசனா யாருக்கு புரியும்?
ஒரு வகையில் புரியாது தான். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வந்தோம்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பகவானும் இப்படிப்பட்டவர் தான். அவர் பற்றற்றவர் தான். எதோட பற்று இல்லாதவர். உலகத்தில் இருந்தாலும் கூட உலகத்தில் பற்று இல்லாதவர். அதுதான் உண்மை. இதுவே வேதாந்த சப்தத்தை அனுசரித்த சவிகல்ப சமாதி என்று சொல்லப்படுவது. அது பற்று இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் விட்டு விலகிடணும்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நான் பற்று இல்லாமன்னா ஓடி போயிடணும்னு நினைக்கிறோம். எதுலேருந்து பற்று இல்லாமல் இருக்கணும்? அம்மா அப்பா சொந்த பந்தம் பற்று வைக்கக்கூடாது அப்படின்னா ஓடி வந்துடுறது. ஓடி வர வேண்டிய அவசியம் இல்லை. பின்ன பற்று இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இருக்கணும், தொடக்கூடாது. வச்சுக்கணும், எடுக்கக்கூடாது. இது சாத்தியமா? சாத்தியமா இல்லையா? ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணி பைண்டிங் போட்டு படிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு, அம்மா கிளாஸ் முடிஞ்சவொடனே இதை திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடணும் வகுப்பு முடிஞ்சவொடனே அப்படின்னு சொன்னால் அந்த புக்கு மேலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அந்த புக்கு மேலே உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இல்லை, அதை எப்படி கையாளுவீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி வேணாலும் மதிப்பீங்க, சுருட்டுவீங்க, மதிப்பீங்க, சுட்டுவீங்க. அது கடைசி என்கிட்ட வர்றப்போ நான் அயன் பண்ண வேண்டி வரும். இது திருப்பி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் அதை எப்படி வச்சுக்குவீங்க? திருப்பி சாமிகிட்ட கொடுக்கணும், பத்திரமா கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அதை கவனிக்கிறீங்க. உங்கள் மனதில் அதை எடுத்து படிப்பீங்க, எல்லாம் அனுபவிப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் அது கொடுத்துட போகிறோம் அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு துணி கூட உங்களுக்கு என்ன இருக்காது, வச்சுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. அது உங்கள் சொத்தே அல்லங்க. அப்படி தானே பகவான் நமக்கு சொத்து கொடுக்குறாரு. சொத்துன்னா காசு பணம் மட்டுமல்ல, குழந்தை, குட்டி, அம்மா, அப்பா, அக்கா, தங்க, எல்லாரும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து சில குழந்தைகள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வருது அந்த அறிவு. என்ன தெரியுமா? எங்கள் அம்மா அப்பா என்னை மட்டும்தான் பெற்றுட்டு இருக்காங்க. எனக்கு அக்கா இல்லை, அம்மா இல்லை, அக்கா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை. எனக்கு எப்போ தம்பி, அண்ணன், தங்கச்சிலாம் வரும்? வராது. முந்தி 4-5 குழந்தைகள் இருக்கிறப்போ அக்கா இருந்தது பாசம், அண்ணன் இருந்தது பாசம், தம்பி இருந்தது பாசம். இப்போ ஒரே ஒரு குழந்தை, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னா அப்பா அம்மாவுக்கும் குழந்தை இல்லை, முடிஞ்சது கதை. அது எங்கேயோ ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் இருக்கிற மாதிரி ஆகும். இல்லாட்டி தனியாக ஒரு வீடு கட்டிட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கான். நான் கவனிப்பாரு யாருங்க. யோசனை பாருங்க. ஏன்னா பகவான் கொடுக்குறாரு. அந்த காலத்தில் பகவான் கொடுக்கறத என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? குழந்தை குட்டிகள் கிடைக்கிறது பாக்கியம், குழந்தை செல்வம். ஏற்கனவே வறுமையில் இருக்கிற 6 குழந்தை இருக்கு, எதுக்குடா இன்னொரு குழந்தைய பெற்றுக்கொண்டேன்னுட்டா, நானா பகவான் தரேன் அப்படிங்கிறா. எனக்கு தெரிஞ்சு ஒரு குக்கு ஆசிரமத்தில் இருந்தார் ஊட்டி மரத்தில், 13 குழந்தைங்க. ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 1.5 வருஷம்தான் கேப்பு. ஆனால் நல்லா வேலை செய்வார். இத்தனை பேரையும் கரையேற்றணும், கல்யாணம் பண்ணி தரணும், ஏப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அது நம்ம கையில் இல்லைங்க. அது பகவான். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறார். பகவான் பாருங்க, இங்கே இப்படி பண்ணுறார், அங்கே அப்படி பண்ணுறார். இது அப்படி நினைச்சாங்க ஒரு காலத்தில். இப்போ நம்ம வழியை என்ன பண்ணுறோம், சங்கல்பிக்க ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோதான் எனக்குன்னா இவ்வளோதான், இது வேணும்னா வேணாம். ஏன்னா அட்வான்ஸ் சயின்ஸு நிறைய தெரிய ஆரம்பித்தோடனே இந்த வேலையெல்லாம் வரும். அதனால தான் பகவானுடைய சிருஷ்டியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மறுக்கிறதுக்கு நீங்கள் அதை விட வேற ஒரு சிருஷ்டியை கண்டுபிடிப்பீங்க. அப்போ கொலாப்ஸ் ஆகும். இயற்கையின் போக்கில் நீங்கள் போனீங்கன்னா அதோடைய சாமர்த்தியமும் கிடைக்கும். இப்போவும் சொல்கிறேன், மெமரி பவர் அப்படிங்கிறது அந்த காலத்தில் நிறையா இருந்ததா, இந்த காலத்தில் நிறையா இருக்கா?
ஏன் நீங்க இப்படி சொல்லணும்? இப்ப கூட இந்த மாதிரி குழந்தை எங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொல்லுங்களேன். கால்குலேட்டர் பிடிங்கி வச்சுக்கோங்க, சொல்லுப்பான்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, 8 2 எவ்வளவு வாத்தியார் சொல்லிட்டார், 10 5 எவ்வளவு வாத்தியார் சொல்லிட்டார். இதே மாதிரி நான் கேட்கறேன் சொல்றான்னு. 1345 பிளஸ் 860 எவ்வளவு? போங்க சார், எதுவுமே இருக்கலாம். நீங்கள் சொல்லிட்டு கஸ்டமர் என்கிட்ட சொல்கிறீங்க கால்குலேட்டர் கொடுங்கன்னு கேட்பான். ஆனால் அந்த காலத்திலேயே ஒருத்தன் பண்ணியிருக்கான். 860 இன்ட்டு அப்புறம் 460ன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சில்லறையெல்லாம் தள்ளி விட்டுருவான். முதல்ல லம்பா இருக்கிறத பெருக்கிடுவான், அப்புறம் அரையும் பெருக்கிடுவான், அது ரெண்டையும் கூட்டிடுவான், கொஞ்சம் நேரம் இப்படி இருப்பான், சொல்லிடுவான். இப்போ அப்படி இல்லை. எதுக்கு அந்த வம்பு? எது கால்குலேட்டர் கட்டு முடிஞ்சு சொல்லிட்டான். ஆனால் நம்மகிட்ட அது இல்லை. இப்போ நீங்கள் யோசனை பாருங்க. நிதித்தியாசனம், தியானம், தாரணை, பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிற இந்த சமாச்சாரம் முழுவதும் கால்குலேட்டர் பண்ணுமா? நாம பண்ணணுமா? நாம தான் பண்ணணும். அப்போ அந்த தியானம், தாரணையும் தியானமும் சமாதியும் ஒரு சேர நொடி பொழுதுல சேர்க்கணும் அப்படின்னா அந்த பவர் நம்மகிட்ட தானே இருக்கணும். சையமம் அப்படின்ற பவர் நம்மகிட்ட இருக்கணும். எந்த ஒரு சிந்தனையும் நினைச்ச உடனே வரணும். அதுக்காக தான் சொன்னாங்க அந்த காலத்திலேயே, யாரை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யாருடைய உருவத்தை நீங்க பார்க்குறீங்களோ, யாருடைய பேரை சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன லாபம்? என்ன லாபம்? யாருடைய பேரையாவது யாருடைய உருவம் மாதிரி இங்க நினைச்சிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன லாபம்? தெரியலையா? முருகனை எடுத்துக்குங்க, முருகனுடைய பேரை சொல்லுங்க, முருகனுடைய உருவத்தையும் தியானிங்க, அதனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களை மறக்கிறதுனால என்ன லாபம்? அதை மறக்கிறதுக்காகவா அவரை நினைச்சிங்க? ஏப்பா இவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு குவார்டர் வாங்கினா நானும் என்னை மறந்துடுறேங்கிறான். மறக்கணும் அவ்வளோதானே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அதுல ஏதோ ஒரு சூச்சமா இருக்கு. அவருடைய பேரை சொல்றதுலையும் அவர் உருவத்தை நினைக்கிறதுலையும் நமக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு. அது என்ன லாபம்? எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. ஏன் தியானம் பண்றீங்க? யாரை தியானம் பண்றீங்க? கேரக்டருங்க. முருகனை நினைச்சு முருகனுடைய உருவத்தை நீங்க தியானம் பண்ணீங்கன்னா ஆஸ் இட் இஸ் அந்த முருகனே நீங்க. எத் பாவோ தத் பவதி, அந்த முருகனாகவே மாறிடுவீங்க. அந்த கேரக்டர் உங்களுக்கு வரும். யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அவருடைய கேரக்டர் முழுவதும் உங்களுக்கு வரும். அதைத்தான் நீங்க நினைக்கிறீங்க. யாரை நினைக்கிறீங்க? கேரக்டரை தானே. இப்போ முருகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நீங்க அவரை நினைக்க நினைக்க அவர் அப்படிப்பட்டவருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே வரும். அப்ப பிரம்மனை பற்றி சொன்னது எல்லாமே அவரை பிரம்மனாக்கி தரும். முழு முதற் பொருள் முருகன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் முழு முதற் பொருள் விநாயகர். இன்னொரு சந்தர்ப்பத்தில் லலிதா தேவி தான் முழு முதற் பொருள். சிவன் தான் முழு முதற் பொருள். யார் எடுத்தாலும் முழு முதற் பொருள் தான் தெய்வத்தை. காரணம் என்ன? பிரம்மங்கிறது அந்த கேரக்டர் வயசுல இருக்கிறது. அதை நினைச்சீங்கன்னா நீங்களும் அதுவா மாறிடுவீங்க. அது மாறுறதுக்காக தான் நம்ம தியானம் பண்றோம். அதுவாகவே நம்ம மாறணும். அதனாலதான் சங்கம். சங்கம் என்ன பண்ணும்? யாரோட சேர்றீங்களோ அவங்களுடைய குணம் உங்களுக்கு வருங்க. இந்த இவனை பற்றி செஞ்சுக்கணும், என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. நீ அவனை பற்றி செஞ்சுக்கிற, அவங்ககிட்ட போவாத. யார்கிட்ட போகணும்? அவன் யார்கிட்ட பழகுறான் அவங்களெல்லாம் போய் பாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அது மாதிரி தான் இவன் இருப்பான். பாருங்க எதை வச்சு எதை பிடிக்கிறாங்கன்னு. அதனாலதான் நல்லவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லவங்களோட சேருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற
உத்தமத்தின் உறவு வேண்டும் அப்படின்ற. அப்ப யார் ஒருவன் பக்தியா இருந்து கொண்டு ஆண்டவனை நினைச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய உறவெல்லாம் நீ வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமசிவாயான்ற வார்த்தை இருக்கு. யார் வேணாலும் நமசிவாய சொல்லலாம். யார் சொல்ற நமசிவாயம் நல்லா இருக்கும்? எல்லாருமே நமசிவாயம்னு சொல்லலாம்ல. சரி, யார் சொல்ற நமசிவாயத்தை நம்ம நல்லா சொல்லணும்? நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனேன்னார். யாருடைய நமசிவாயம்? நல் தவத்தவர், நல்ல தவம் செய்தவர் சொல்லுகின்ற நமசிவாயம். அப்ப எப்படிப்பட்டவர் நமசிவாயம் சொல்றாருன்னு பாருங்க. தவம் செய்தவராக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், பக்திமானா இருக்கணும். அப்படி சொல்றவங்க சொல்ற நமசிவாயா என்ற வார்த்தை, அந்த நமசிவாயத்தை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றார். அதான் அங்கேயும் சொல்றார், நமசிவாயத்தை நான் மறவேன்னு சொல்றதுக்கு முன்னால எது வேணாலும் மறக்கலாம்னு சொல்லிட்டே வந்தார். எது பெற்ற ராஜனை மறக்கலாமா? ஆனா மறந்தாலும் பாருங்க, பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், படிப்படி போனாலும் போட்டுண்டா, கண்ணு இமை மறந்தாலும், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வந்து கடைசியில் நல் தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். என்ன அழகா சில பாடல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இங்க எல்லா விஷயத்திலையும் திரிக் திருஷ்ய விவேகம் நம்ம எங்க கொண்டு வந்து கடைசியில் நிறுத்துது? நான் யார்? அந்த திருக்கு எதோட சம்பந்தப்படாம சாட்சியா இருக்கிறதுலையே நீ நிக்க பழகு. அந்த சவிகல்ப சமாதிய, உள்ளிருக்கக்கூடிய சவிகல்ப சமாதிய திருஷ்யமும் சப்தமும் ஆகிய ரெண்டுல முதல்ல சப்தத்தை திருஷ்யத்தை சொன்னாரு, அடுத்து சப்தத்தை சொல்றாரு. சப்தத்தை சொல்லி அதுல நம்ம தியானம் பண்ணோம்னா திருக்கு என்னன்னு நமக்கு புரிய வந்துடும். அடுத்த வகுப்புல மிச்சத்தப்பா மந்திரங்கள். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.